வணக்கம். நகைச்சுவைக்கு உள்ளாகும் சீமானும் விஜயும் உண்மையிலே அவர்களுக்கு உலக விஷயம் தெரியாதா, இல்லை வேண்டுமென்றே பேசுகிறார்களா? இது குறித்து தான் பார்க்க போறோம். தேர்தல் பரபரப்பு ஓஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், பல பேரு ஓய்வெடுக்கிறதுக்கு எங்கெங்கேயோ போயிருப்பாங்க. ஒரு சில கட்சி தலைவர்கள் ஆலோசனை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சீமானுடைய பேச்சுக்கு எதிர்வினையா பல பேர் பல இடங்கள்ல முகநூல்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி விஜயுடைய பேச்சு, விஜய் கட்சிக்காரங்களுடைய பேச்சு, இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான பேச்சா அந்த பேச்சு இருக்கும். ஒரு சில பேர் திட்டமிட்டு தெரிஞ்சே பண்ணுவாங்க. நம்ம காமெடி பீஸா மக்கள் பார்க்கணும்னு தெரிஞ்சே பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஒன்றும் தெரியாம பேசுவாங்க. எந்த ரகம் ரெண்டு பேரும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரும்பாடா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சீமானுக்கும் விஜய்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, சீமான் பேசியே படுத்துவார், விஜய் பேசாமலே படுத்துவார். சீமான் வெளியில வந்தே படுத்துவார், விஜய் வெளியில வராம படுத்துவார். இதுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். விஜய் வெளியில வந்தார் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி விஜயுடைய இந்த நடவடிக்கைகள் முழுக்க இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் ரெண்டு பேரும் ஏறத்தாழ தனிச்சு தான் நின்றுருக்காங்க. அதாவது 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலே 2 முனை போட்டி தான் வச்சுக்கோங்களேன். 4 முனை போட்டி அப்படின்னா இவர் தனிச்சு நிக்கிறாரு. விஜய் தனிச்சு நிக்கிறதுக்கான காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு புள்ளையும் விஜய் கூட போகல. அவர் கூட்டணி கதவு திறந்திருக்கு அப்படின்னாரு, வந்தா உங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னாரு, துணை முதலமைச்சர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏங்க கட்சியை நீங்க எடுத்துங்கன்னு தான் சொல்லல. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இப்படி இருக்க விஜய் கூட ஒரு உதிரி கட்சி கூட போகல. பெரிய கட்சி எல்லாம் போக வேண்டாம், ஒரு ரொம்ப சின்ன கட்சி கூட விஜய் கூட போகல அப்படின்னா அங்க எதுவும் செல்லுபடி ஆகல. சரி, இந்த பக்கம் யோசிச்சு பாருங்களேன். சீமான் அவர் என்ன கண்டிஷன்ல நிக்கிறார் அப்படின்னா, நான் யாரு கூடயும் கூட்டணி கிடையாதுங்க, நம்ம தான் எதா இருந்தாலும் நான் தனிச்சு நிக்கிறேன் பாரு, அதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. எங்க ஊர்ல ஒரு ஆள் தனிச்சு தாங்க நிற்பான். சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா முக்கத்துல ஒத்த ஆளை தனிச்சு தான் நிற்பான். எந்த கடைக்கு போறான், எதை அடிச்சுட்டு வரான்னு தெரியாது. ஒத்தையா நின்றுட்டு டிராபிக் போலீஸ் மாதிரி இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னா அவன் ஒத்த ஆளா நிற்பான். மக்கள்லாம் வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க. அதாவது தனிச்சு நிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா தேர்தல் அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அந்த தேர்தல்ல நிறைகுறை உள்ள அரசியல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். இங்க ஒவ்வொரு கட்சிக்கு தேர்தலில் கூட்டணி போடுற 4 கட்சி கூட்டணி போட்டா 4 கட்சிக்குமே கொள்கை வேறையா இருக்கும். ஒரே கொள்கையில இருந்தா ஒரே கட்சியா இருந்துருவாங்கல்ல. அப்ப வேற கொள்கையா இருக்கும். தேவை கருதி எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடிய நீங்க ஐக்கிய முன்னணி தந்திரம் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா சீமான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு 5-6% ஓட்டை வச்சு நான் முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னு அவர் நம்புறாரு. இது காலங்காலமா அவருக்கு அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா நீங்க ஒரு பையனை எப்ப குடும்பத்தை விட்டு பிரிச்சு விடுவாங்க, இல்ல அவன் பிரிஞ்சு போகணும்னு நினைப்பான் அப்படின்னா, படிச்சு வளர்ந்து பெரிய ஆளாகி திருமணம் பண்ணி அதுக்கு பிறகு அவனால சொந்த கால நிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பிறகுதான் ஒரு குடும்பத்தை விட்டு தனியா நிப்பாட்டுவாங்க. இது குடும்பத்துல. ஆனா சீமான் என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தையவே தனியா விட்டுருவோம் அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்றாருன்னா, நாங்க தனிச்சு தான் நிற்போம், அதுல எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சீமான் நினைக்கிறார். அது எந்த வகையான பெருமை அப்படின்னு நமக்கு தெரியல. அது அவரே தன்னைத்தானுமே பெருமைப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் சீமான் கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பாட்டு ஒண்ணு புலமை பித்தன் கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா, அந்த நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ பாராட்ட இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் கூறும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள் அப்படிம்பாங்க. இவர் என்ன அப்படின்னா அதை தாண்டி தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறார். என் கட்சி அப்படிப்பட்ட கட்சி, நான் அப்படிப்பட்ட ஆளு, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் புகழ்ந்துக்கிறாரு சீமான். இது உண்மையிலேயே ஒரு கட்சி தலைவனுக்கான அழகா அப்படின்னா இல்ல. சீமானுடைய குறிக்கோள்கள்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு RSS தத்துவத்துடைய பின்புலத்துல இருக்கக்கூடிய குறிக்கோள்கள். அவருக்கு வேற வேற சாயம் எல்லாம் போசுறாரு சீமான். அதுலயும் குறிப்பா அவர் சொல்றது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் கழுதை வளர்க்கறதுக்கு நான் அது அரசு வேலையா பார்த்துவேன் அப்படிங்கிறது மாதிரி பேசுறாரு. எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னா, கழுதை வளர்க்க கூடாது, கழுதையெல்லாம் கொண்டு போய் காட்டுல விட்டுறதுலாம் கிடையாது. ஆனா இங்க என்ன அப்படின்னா, ஒன்னொன்னுக்கும் பின்னாடி ஜாதி பிணைக்கப்பட்டிருக்கு. நீங்க அதுலயும் குறிப்பா நீங்க யாரு கழுதை வளர்ப்பாங்க ஒரு நேரம் அப்படின்னா சலவை தொழிலாளர்கள். ஏன் இப்ப கழுதை விட்டாங்கன்னா தேவை கருதி விட்டாங்க. அப்ப ஒன்னொன்னுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறப்ப இந்த அடையாளத்தை வச்சு யாரை வளர்க்க இருக்காரு மறுபடியும் அப்படின்னா
சாதிகளை இன்னும் சொல்ல போனா அடிமைத்தனத்தை மீட்டுருவாக்கம் பண்றதுக்கான ஏற்பாடை ஆர்எஸ்எஸ் இவர் சீமான் மூலமா பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இப்ப இவர் சொல்லித்தான் விவசாயம் பண்ணணுங்கிற இடத்தெல்லாம் யாரும் இல்லை. விவசாயம் லாபகரமான தொழிலா இருக்கா அப்படின்னா விவசாயம் பெரிய அளவுக்கு லாபகரமான தொழிலா கிடையாது. ஆனா விவசாயிகள் பண்றாங்க. இவர் சொல்ற இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு மாநிலமா இருக்கு. இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரு வழியா ஊபி மாதிரி பீகார் மாதிரி மறுபடியும் நம்ம பின்னாடி கொண்டு போய் தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுல அண்ணன் சீமான் இருப்பார் போல இருக்கு. நம்ம சொல்ல வர்றது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அண்ணனை பத்தி சமீபத்தில் இந்த தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு பேட்டி. அந்த பேட்டியில அவர் காரைக்குடி தொகுதியில் நிற்கிறாரு. காரைக்குடி தொகுதியை பத்தி பேசுறப்ப போற போக்குல அடிச்சு விட்டு போறாரு. என்ன அடிச்சு விட்டு போறாரு அப்படின்னா எங்கேயோ கிடக்கக்கூடிய ஒரு மூலையில தென்கோடியில கிடக்கக்கூடிய ஒரு காரைக்குடி அப்படிங்கிற ஊரு சீமான் போய் நிக்கிறதுனால மக்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படின்னா தான் முதுக தானே சொரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்கான ஏரியா. அதாவது காரைக்குடி எப்படிப்பட்ட ஊருங்க, அது காரைக்குடி செட்டிநாடு. இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா காலங்காலமா பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்த பகுதி, இருக்கக்கூடிய பகுதி காரைக்குடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண மண் கிடையாது. வள்ளல் அழகப்பர் இருந்த பகுதி. இன்னைக்கு சினிமா அப்படிங்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தில் சினிமா தயாரிப்பாளர்கள் இருந்த இடம், இருக்கிற இடம், அதே மாதிரி சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஃபைனான்சியர்கள் இருக்கக்கூடிய இடம். நீங்க கம்பன் கழகம் வளர்ந்தது காரைக்குடியில. இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கம்பன் கழகம் இருக்கிறது காரைக்குடியில. இப்படி நீங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்டே போட்டிருக்க முடியும். அதே மாதிரி கம்பன் கழகம் மட்டுமல்ல, பெரிய பெரிய படிப்பாளர்கள், பெரிய பெரிய பண்டிதர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய நூலகர்கள் இருந்த இடம், இருந்த இடம் அப்படிங்கிறது காரைக்குடி. அப்படிப்பட்ட காரைக்குடியை நான் என்ன சொன்னேன், ஒரு சின்ன கிராமத்தை நான் போய் நிக்கிறதுனால தெரியுது அப்படின்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஊரை நான் போய் என்னாலதான் தெரியுது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் இது எப்படி இந்த விஷயம் கூட சீமானுக்கு தெரியாது. அப்படி ஒரு வார்த்தையை விடலாமா அப்படின்னு கூட அவருக்கு தெரியல. என்ன அப்படின்னா இந்த உலகமே பூமியே என்னடாப்பா சுத்துது, நான் இல்லைன்னா சூரியன் அணைஞ்சு போயிடும் அப்படின்னு பேசுறது மாதிரி இவருடைய ஒரு பேச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார் அப்படின்னா நம்ம பேரறிஞர் விஜய். பேரறிஞர் விஜயை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னமா சொல்றாங்க. அதுல ஒண்ணு, நீங்க நீதிமன்றத்துக்கு அஞ்சலை அம்மாள் பேரை வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலை அம்மாள் பேரை ஒரு பேருந்துக்கு வைப்போம், இல்ல ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைப்போம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அஞ்சலை அம்மாள் பேரை நீதிமன்றத்துக்கு வைப்போம்னு சொன்னா அதாவது அதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம அடிச்சு விட்டு போறது, வாயில வர்றது போறது வைக்கிறது எது வேணாலும் அடிச்சு விட்டு போறது இருக்குல்ல, இது மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மக்களை முட்டாள ஆக்கக்கூடிய, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சுக்கிட்டு கூடிய ஏற்பாடு தான் இந்த மாதிரி சீமான் தரப்புல இருந்து பேசுறது, விஜய் தரப்புல இருந்து பேசுறது. இது எல்லாமே முழுக்க முழுக்க இது ஒரு ஏற்புடையது இல்லை. அப்ப நீங்க ஒரு கட்சி இருந்தா மக்களை ஒரு அடி முன்னாடி கொண்டு போகணுமே தவிர ஒரு அடி பின்னாடி கொண்டு போறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.